இப்போது இரவு நேரம். அந்த காட்டின் 4 பக்கமும் இருள் சூழத் தொடங்கியது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எந்த மிருகமும் இல்லை. அப்போது காட்டுக்கு வெளியே ஒரு பயங்கரமான சிங்கம் தனது நண்பர்களான 2 ஓநாய்கள் மற்றும் ஒரு கருப்பு பூனையுடன் அங்கு வந்தது. இந்த காட்டு மிருகங்களோட மாமிசம் எவ்வளவு ருசியாக இருக்கு தெரியுமா? வா போய் வேட்டையாடலாம். ருசியான மாமிசமா? வா வா சாப்பிடலாம். என்ன வாவான்ற? இது யார் காடுன்னு தெரியுமா? அந்த மகா சிங்கத்தோட காடு. நம்ம ஒளிஞ்சிருந்து தானே வேட்டையாட போறோம், அப்புறம் என்ன? அந்த சிங்கத்துக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான், நேரா விசா யமலோகத்துக்கு. நம்ம பூனை சொல்றதும் விஷயம் இருக்கு தானே. அந்த காட்டுக்குள்ள போறதுனாலே டைரக்டா யமலோகம் போற மாதிரி தான். ஆளை விட்டுருப்பா. அந்த சிங்கராஜாவுக்கு பயந்து எந்த உயிரினமும் அந்த காட்டுக்குள் நுழைய துணிவதில்லை, அது எவ்வளவு குரூர விலங்கானாலும் சரி. அடுத்த நாள் சிங்கராஜா தனது அரண்மனைக்கு வெளியே அமர்ந்திருந்தார். அப்போது சில வனவிலங்குகள் அங்கு ஓடி வந்தன. ஒரு சோக செய்தி வந்திருக்கு ராஜா. என்னாச்சு ராஜா? இன்னைக்கும் நம்ம காட்டுல ஒரு மிருகத்தோட சாவு நடந்திருக்கு. யாருன்னு தெரியல, ஆனா வேட்டையாடி கொண்டு தின்னுட்டாங்க. ராஜா, யார் இப்படி தொடர்ச்சியா பண்றாங்கன்னு தெரியல. வெளியில இருந்து வர யாரோ தான் இந்த வேலையை செஞ்சுட்டு போறாங்க. கண்டுபிடிங்க, மக்கள் பயப்படுறாங்க. ஆமா அரசே, அவங்க யாருன்னே தெரியல. அவங்க வராங்க, கொள்றாங்க, போறாங்க. என் காட்டுக்குள்ள காலு வச்சவன் யாரு? அரச, நீங்க ஒரு மகா வீரன் என்று நாங்கள் நம்புகிறோம். ராஜா, இது நம்ம ஊர் பசங்க பண்ணது கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே உங்க வீரத்தை பத்தி தெரியும். வெளியூர்காரனா தான் இருப்பான். நீங்க எல்லாம் கவலைப்படாம இருங்க. உங்களை எல்லாம் காப்பாத்துறது என்னோட கடமை. உங்களை மாதிரி ஒரு வீரமான ராஜாவை கிடைச்சது எங்க பாக்கியம். அரசனுடன் பேசிய பின் மிருகங்கள் வீட்டுக்கு திரும்பின. அடுத்த நாள் ஓரிடத்தில் ஒரு குரங்கு, ஒரு குள்ளநரி, ஒரு பெண்மான், ஒரு கழுதை பேசிக் கொண்டிருந்தன. டேய், கொய்யாப்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன பண்றது? இந்த பாருடா பல்லு, இந்த நேரத்துல காட்டுக்கு வெளியே போறது நல்லதில்ல சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். ராஜாவோட அனுமதி இல்லாம வெளியே போகவே முடியாது. டேய், நாம என்ன சின்ன பசங்களா? தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கு எல்லாம் பெர்மிஷன் கேளுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான் நானும் சொல்கிறேன், சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்பட்டா எப்படி? வா போகலாம். அப்படி அந்த 4 நண்பர்களும் ராஜாவின் அனுமதி பெறாமலேயே துணிச்சலுடன் காட்டுக்கு வெளியே சென்றனர். டேய், இங்க பாருடா, இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது மாதிரி எனக்கு படுது. சாப்பிட்டு முடிஞ்சோன்னா வேகமா கிளம்பிடலாம். திடீரென்று பயங்கரமான சிங்கம் ஒன்றும் சிறுத்தையும் ஓநாயும் ஒரு ஹைனாவும் அந்த நண்பர்களை சூழ்ந்தனர். இதுக்கு தான் அதிர்ஷ்டன்னு சொல்றது. இறையே வேட்டைக்காரனை தேடி வருதோம். செம காமெடி. கடவுளே, இவனுங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? சரி, அந்த சிங்கராஜெல்லாம் இங்கே வரவே முடியாது. நம்ம தைரியமாகவே இவங்களை வேட்டையாடலாம். வாங்க. ஆமா, இவங்களை நம்ம துண்டு துண்டா நறுக்கி சாப்பிடுவோம். ஆபத்தில் சிக்கிக் கொண்டனர் என்று தெரிந்தபோது, உயிர் வேணும்னா ஓடுங்கடா டேய். அந்த நண்பர் குழு உயிரை காப்பாற்ற ஓடத் தொடங்கினர். அவர்களை துரத்தி கொண்டு அந்த தீய விலங்குகளும். டே, அங்க ஒரு குகை தெரியுது பாரு, அதுக்குள்ள போலாம் வா. அந்த 4 பேரும் பயந்து ஓடி அந்த குகைக்குள் சென்றனர். அங்கிருந்த பெரும் கல் ஒன்றை நகர்த்தி வாசலை அடைத்து விட்டனர். சில நொடிகளில் அவர்களை துரத்தி அந்த மிருகங்களும் அங்கு வந்தனர். எங்க போயிட்டாங்க அவங்க? இந்த சைடு தான் வந்தாங்க. இங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க. நம்ம இங்கேயே உட்காந்து அவங்கள காத்திருப்போம். அவங்க எங்க போக போறாங்க நானும் பார்த்துடுறேன். இந்த குரூர மிருகங்கள் அந்த நண்பர்களுக்காக காத்திருக்க தொடங்கினர். இந்த நேரத்துல குகைக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? நண்பர்கள் அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. அங்கிருந்த ஓட்டை வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்த மான், அந்த கெட்டவனுங்கெல்லாம் நம்ம குகைக்கு முன்னாலேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு இதுக்குள்ள உட்கார்ந்து மூச்சு முட்டுது. உயிர் வேணும்னா கவனம் உட்காருங்க, சும்மா குண்டக்க முண்டக்கன்னு பேசிக்கிட்டு. இப்படியாக பல மணி நேரங்கள் கடந்து விட்டன. எனக்கு ரொம்ப பசிக்குது, செத்து போயிருவேன்னு நினைக்கிறேன் சாப்பிடாமலே. ஏன் நீ டென்ஷன் அடிக்காத. நீ செத்து போனா கூட உன் உடலை நான் பத்திரமா காட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன். டே கழுத, ஏன்னா ஜோக் அடிக்கிற நேரமா? சாரி. நீ இதெல்லாம் விட்டுட்டு உன்னோட கூர்மையான புத்தி யூஸ் பண்ணி இங்கேருந்து வெளியே போறது எப்படின்னு ஒன்று யோசிச்சு சொல்லு பார்க்கலாம். நான் லூசு பையன் உனக்கு தெரியல, அதனால தானே லூசு பசங்க எல்லாமே கழுதைன்னு கூப்பிடுறாங்க. நரினா எல்லாருக்கும் புத்திசாலின்னு தெரியும்ல. அப்ப நீயே ஏதாவது யோசிச்சு சொல்ல வேண்டியதானே? உன் மண்டையை யூஸ் பண்ணடி.
குகைக்குள் கோர பசியால் தளர்ந்து அமர்ந்திருக்கும் நண்பர்களை காத்து வெளியே இருப்பவர்கள் பேசினர். சரி சரி, ராத்திரி ஆயிடுச்சு, ஒரு விஷயம் பண்ணுவோம், நம்ம எல்லாம் வீட்டுக்கு கிளம்புவோம். அப்போதுதான் குகைக்குள் இருந்து பேசும் குரல் வெளியே கேட்டது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கொடுமைக்காரங்க இங்கிருந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா நம்ம வெளில போலாம். நரியின் குரலை கேட்ட சிங்கம் இப்படி கூறியது. ஓ அப்படியா, நம்ம சாப்பாடெல்லாம் இந்த குகைக்குள்ளதான் இருக்குது. டேய், நம்ம எங்கேயுமே போல. சரிதான், அவங்க வெளில இறங்குற வரைக்கும் நம்ம இங்கேயே உட்காருவோம். அந்த குரூர விலங்குகள் அங்கேயே காத்திருக்க தீர்மானித்தன. அப்படி காத்திருந்து விடியலும் வந்துவிட்டது. மகாராஜா, என் பொண்டாட்டிய நேத்துலேருந்து காணோம். எங்கே போனாலோ பயமாக இருக்கு. எங்க வீட்டு பொண்ணையும் காணும் மகாராஜா. எங்கள் அப்பாவும் இது வரைக்கும் வீட்டுக்கு வரல ராஜா. இவங்க கூட தான் போனாங்க. எங்க அப்பாவும் தான். இவர்களின் புகார்களை கேட்ட சிங்கம் கூறியது. ஒரே நேரத்தில் நம்ம காட்டுலேருந்து 4 பேர் காணாமல் போயிருக்காங்க. அவங்க பாடி இல்லாதனால உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா ராஜா, அவங்க இப்பவும் உயிரோட தான் இருப்பாங்க. சரி, சீக்கிரமா அவங்கள தேடி கண்டுபிடிப்போம். குகைக்கு வெளியே காத்திருந்த சிங்கமும் கூட்டாளிகளும் பொறுமை இழந்தனர். அவர்கள் சினம் கொண்டனர். எனக்கு இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க உட்காரதுக்கான பொறுமை இல்லை. சரி, அப்ப என்ன பண்றது? அந்த வாசல்ல வச்சிருக்கிற பாறாங்கல்ல மாத்தி நமக்கு உள்ள போகணும். அதான் பண்ணும். குகையை நோக்கி வந்து கொண்டிருந்த மிருகங்களை பார்த்து பயந்த மான், கடவுளே, இந்த பாறாங்கல்ல மாத்தி அவங்க உள்ள வர போறாங்க. இதை கேட்டதும் நண்பர்கள் பயந்து விட்டனர். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம இங்க இருக்கிறது மகாராஜாவுக்கு எப்படியாவது தெரிவிக்கணும். எப்படிதான் நம்ம இங்க இருக்கிற விஷயத்த ராஜாவுக்கு தெரிவிக்கிறது? பாட்டு பாடிதான். நீ ஒரு சுதியே இல்லாம ஒரு பாட்டை பாடு. சிங்கராஜா அது கேட்டா உடனே இங்க ஓடி வந்துருவாரு. இதை கேட்டதும் கழுதை ஸ்ருதியற்று பாடத் தொடங்கியது. ஏடு அண்டனக்கா, ஏட்டு அணக்குனக்கா, சிங்கராஜா சீக்கிரம் ஓடி வாங்க, ஏட்டு அண்டனக்கா, எங்களை காப்பாத்துங்க, ஏட்டு அணக்குனக்கா. சிங்கமும் கூட்டாளிகளும் அந்த பாறாங்கல்லை தள்ளி நீக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் காட்டுக்குள் சிங்கராஜா தன் காணாமல் போன பிரஜைகளை தேடத் தொடங்கினார். ஓரிடத்தில் வந்தபோது கழுதை பாடும் குரலை கேட்டது. சிங்கராஜா சீக்கிரம் ஓடி வாங்க, ஏட்டு அண்டனக்கா, எங்களை காப்பாத்துங்க, ஏட்டு அணக்குனக்கா. டேய், இது நம்ம கழுதராகம் தானே? அவன் தான் பாடுறான் இத. ஆமா ராஜா, இந்த பக்கத்துல இருந்து அந்த சத்தம் வருது. அவர்கள் கழுதையின் குரல் கேட்ட திசையை நோக்கி நகர்ந்தனர். அங்கு சில மிருகங்கள் குகைக்கு முன் ஒரு கல்லை நீக்கி கொண்டிருப்பதை பார்த்தனர். டேய், அவன் இப்ப குகைக்குள்ள வரப்போறான்டா. டேய் கழுத, ஒழுங்கா பாடுறா. சிங்கராஜா சீக்கிரம் ஓடி வாங்க, ஏட்டு அண்டனக்கா, எங்களை காப்பாத்துங்க, ஏட்டு அணக்குனக்கா. சிங்கராஜா காப்பாத்துங்க. உங்களை காப்பாத்துங்க யாரும் வரமாட்டாங்கடா. தீய சிங்கம் நண்பர்களை வேட்டையாட நினைக்கும் போது மகாராஜா வந்துவிட்டார். டேய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் மக்களோட நிழலை கூட உங்களால தொடவே முடியாது. ஐயோ, டேய், சிங்கராஜா வந்துட்டான்டா. நான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம ராஜா உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம யாரும் தொட முடியாதுன்னு. வந்துட்டாரே. என் மக்களை தொட நினைத்தவனை கூட நான் சும்மா விட மாட்டேன். இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சும் நீ அவங்கள சிக்க வச்சிருக்க. என் மக்களை சிறைபிடிக்க உங்களுக்கு எப்படி தைரியம் வந்து சொல்றா? கொஞ்சம் கூட தாமதிக்காமல் சிங்கராஜா தீய சிங்கத்தை ஆக்கிரமிக்க முனைந்தது. சில நிமிடங்களிலேயே ராஜாவின் தாக்குதலை தாங்க முடியாமல் தீய சிங்கம் செத்துவிட்டது. அடேய், ஓடுறா. டேய், நாளைக்கு சாப்பிடலாம்டா. ஆனா உசுறு போனா போனதுதான். எஸ்கேப். உயிருக்கு பயந்து அந்த விலங்குகள் அங்கிருந்து ஓடிவிட்டன. மன்னிச்சிருங்க மகாராஜா, உங்க அனுமதி இல்லாம நாங்க காட்டை விட்டு வெளில இறங்கிட்டோம். சரி, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஆனால் இனிமே என் அனுமதி இல்லாம காட்டு எல்லையில கூட உங்க கால் படக்கூடாது. சரிங்க ராஜா. அதற்கு பிறகு சிங்கராஜா அந்த நண்பர்களையும் அழைத்து காட்டுக்கு சென்றார். அப்போது சில மிருகங்கள் பதறி அடித்துக்கொண்டு அங்கு வந்தனர். ஐயா, யாராவது காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க என்று கதறிக்கொண்டிருந்த மிருகங்களிடம் வந்து சிங்கம் கேட்டது.
என்னாச்சு? ஏன் எல்லாரும் அழுறீங்க? மகாராஜா எங்களை காப்பாத்துங்க, வெளியிலேருந்து நிறைய மிருகங்கள் எல்லாம் வந்து எங்களை வேட்டையாடுறாங்க. மகாராஜா, நீங்க அந்த சிங்கத்து கூட சண்டை போட்டீங்கல்ல, அப்போ அந்த மிருகங்க ஓடி போனாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போல நம்ம காட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆமா மகாராஜா, நீங்க வெளியே போன நேரத்துல பயங்கரமான சில மிருகங்கள் உள்ள வந்து எங்களை வேட்டையாட தொடங்கிட்டாங்க. அப்படியா? அவங்க இஷ்டப்படி உள்ள வந்தாங்க, ஆனா ஏன் இஷ்டப்படி தான் வெளில போவாங்க. தாமதிக்காமல் சிங்கமும் படையாளிகளும் தீய மிருகங்களிடம் சென்றனர். யாராவது இங்க இருந்து ஓடி போனோம்னு நினைச்சாங்க, அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. கண் முன்னே சாவை கண்டு பயந்த அவை நடுங்க தொடங்கின. பண்ணிங்க மாதிரி கூட்டமா வந்து பயமுத்த பாக்குறியா? சிங்கம்னா சிங்களா மோதுறா. கண்ணா, சிங்கம் சிங்களா தான் மோதும், ஆனா நீங்க 3 பேரும் பண்ணிங்க மாதிரி கூட்டத்தோட வாங்க. அரசன் பேசியதை கேட்ட விலங்குகள் மகிழ்ந்தனர். டாய், நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த சிங்கத்தை போட்டு தள்ளுறோம். முடிவு பண்ணிட்டோம்ல, போட்டு தாக்க வேண்டியதான். அந்த 3 கெட்டவர்களும் சிங்கராஜாவை தாக்கத் தொடங்கினர். ஆபத்தான விதத்தில் தாக்குதல் தொடர்ந்தது. ஒரே நேரத்தில் 3 பேரின் ஆபத்தான தாக்குதலில் தாக்கு பிடிக்க முடியாமல் சிங்கம் இறந்துவிட்டது. இதயம் நொறுங்கும் இக்காட்சியை கண்ட விலங்குகள் கதறி அழுதனர். ஐயோ, நம்ம சிங்கராஜா இறந்துட்டாரு. ஐயோ மகாராஜா, எங்களை விட்டு இப்படி போயிட்டீங்களே. அரசனை கொன்ற பின் அந்த கெட்ட விலங்குகள் இப்படி கூறின. உங்க ராஜா ஒரே அடியா பரலோகத்துக்கு போயிட்டாரு. உங்களுக்கு வாழணும்னா நம்ம அண்ணன் சீட்டாவை உங்க ராஜாவா ஏத்துக்குங்க. ஏன்னா மட்டும் ராஜாவா நீங்க ஏத்துக்கலன்னு வச்சுக்கீங்க, எல்லாரோடையும் சங்கர்த்துருவேன். ஐயோ கடவுளே, நீ ஏதாவது அற்புதம் பண்ணு, எங்க ராஜாவை உயிர் கொடு. எங்க ராஜா சாகவே மாட்டாரு. ராஜா எழுந்திருங்க, மகாராஜா கண்ணு தருங்க. உங்க ராஜாவை தெருநாய அடிச்சு கொல்ற மாதிரி நாங்க 3 பேரும் கொண்டோம். இதோ படுகிறாரு பாரு உங்க ராஜா. காட்டு மக்கள் இதயம் நொறுங்கி அழத் தொடங்கினர். அழுது கொண்டிருந்த கரடியை நோக்கி ஓநாய் பாய்ந்தது. திடீரென்று யாரோ ஓநாயை பின்னால் இருந்து தள்ளி கீழே வீசினர். எல்லோரும் திரும்பி பார்த்தனர். ஆமாம், அங்கு நின்று கொண்டிருந்தவர் மகாராஜா. சிங்கராஜா உயிரோட தான் இருக்கான். உயிரோடு கண்முன் நிற்கும் சிங்கராஜாவை பார்த்த தீய விலங்குகள் அதிர்ந்தன. இது எப்படி? யாரு? அரசனோட பாடி தானே அங்க கிடக்குது. அப்ப இது யாரு? நீ யாரு? அப்ப அது ஒன்னும் புரியல எனக்கு. எல்லாமே நான் விளக்கி தரேன். சிங்கராஜா இறந்து கிடந்த சிங்கத்தின் முகத்தில் இருந்து ஒரு முகமூடியை கழட்டினார். அந்த குரூரர்கள் பார்த்தபோது அது இவர்களின் கூட்டாளி சிங்கங்களில் ஒன்று. தங்களின் கூட்டாளியை தான் ஆக்கிரமித்து கொன்றோம் என்று அறிந்த மிருகங்கள் அதிர்ந்தன. ஐயோ, இது நம்ம ஃப்ரெண்டு சிங்கம் இல்ல? அப்படின்னா நம்ம 3 பேரும் நம்ம ஃப்ரெண்டைய கொன்னோம். ஆனா இது எப்படி நடந்தது? நான் விளக்கமா சொல்றேன், கேளுங்க. ஒரு நாள் நான் காட்டுல நடக்க போகும்போது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த இந்த சிங்கம் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. நான் இன்னைக்கு ராஜாவோட காட்டுல ஏறி அவங்களோட மக்களையே வேட்டையாடி தின்னுவேன். ஓ அப்படியா? என் காட்டுக்குள்ளே வந்து என் மக்கள் மேல நீ கை வைப்பேன்னு நீ சொல்ற. அப்போதே சிங்கராஜா அவனை ஆக்கிரமித்து சிறைப்பிடித்தார். பிறகு தன் முகத்தை போன்ற ஒரு முகமூடியை உருவாக்கி அவனுக்கு அணிவித்து விட்டார். அவர் காட்டில் சிறை கைதியாக்கினார். நான் உங்க காட்டிலேருந்து ஒரு சிங்கத்தை முன்னாடியே பிடிச்சி சிறையில போட்டு வச்சிருந்தேன். அவன் தான் இவன். இதை கேட்டதும் அந்த கெட்ட விலங்குகள் பயந்து நடுங்க தொடங்கின. டேய் சிங்கராஜா, நீ எங்க 3 பேரை ஏமாத்தல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இதை கேட்ட சிங்க மகாராஜா அவர்கள் 3 பேரையும் கொன்றுவிட்டார்.
அப்படியாக மிகவும் சக்தி வாய்ந்த சிங்கராஜா அனைத்து எதிராளி வேட்டை விலங்குகளையும் கொன்று வீழ்த்தினார். இதை கண்ட காட்டு மிருகங்கள் மகிழ்ந்தனர். ராஜா, உங்களை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். உங்க காட்டுல வாழறதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். வாழ்க மகாராஜா, வாழ்க சிங்கராஜா. அச்சம்பவத்திற்கு பிறகு சிங்கராஜாவுக்கு அவரின் குடிமக்கள் நன்றி செலுத்தினர். ஆபத்தோ பதற்றமோ இல்லாமல் அக்காட்டு மக்கள் அந்த ராஜாவுடன் மகிழ்வுடன் வாழ்ந்தனர். அந்த மலையடிவாரத்தில் உள்ள மரத்தின் உச்சியில் இருக்கும் தேன்கூட்டை பார்த்து சிங்கம் சொன்னது, பா, என்ன பெரிய தேன்கூடு! இந்த மரத்துல நான் எப்ப ஏறி எப்ப தேன் எடுத்து. சிங்கம் தன் உயிர் நண்பன் கரடியை பற்றி யோசித்தது. என் நண்பன் கரடிக்கு நான் தேன் கொடுக்கலன்னா அவன் சத்து போயிடுவான். சிங்கராஜாவுக்கு தான் மரம் ஏறவே வராதே. அப்படி சோகமா இருக்கும்போது தான் நம்ம பல்லு குரங்கன் அந்த வழியா வந்தது. வணக்கம் சிங்கராஜா, என்ன எங்க குரங்கு ஏரியாக்கெல்லாம் வந்திருக்கீங்க? நான் என் நண்பன் கரடியோட உயிர் காப்பாத்துக்கு தான் இங்க வந்தேன். பல்லு, எனக்கு ஒரு உதவி பண்றியா? அட, எங்க ராஜாவுக்காக நான் பண்ணாம இருப்பேனா? சொல்லுங்க ராஜா, உங்களுக்கு என்ன வேணும்? பல்லு, உனக்கு அந்த தேன்கூடு தெரியுதா? ஆமா. இந்த மரத்து மேலே ஏறி நீ இந்த தேன்கூடு எடுத்துட்டு வரியா? அதுக்கு என்ன ராஜா, எடுத்துட்டா போச்சு. மின்னல் போல மரத்து மேல ஏறி தேன்கூடு பக்கத்துல வந்துட்டான் பல்லு குரங்கு. அந்த கூடை எடுக்க முயலும் பொழுதுதான் தேனீக்கள் குத்த தொடங்கியது. பல்லு, என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. தேனீ கொட்டுகளை பொறுத்து கொண்டு பல்லு குரங்கு தேன்கூடுடன் கீழே வந்தது. தோ நீங்க கேட்டது. உன் கையில என்னாச்சு? தேனி கொட்டிச்சு மகாராஜா. என்னை மன்னிச்சிரு பல்லு, என்னால தானே உனக்கு இப்படி நடந்தது. பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜா. நம்ம கரடியோட உயிரை காப்பாத்துறதுக்கு தான் இந்த தேன் தேவைப்பட்டது. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். ஆனா நீ அந்த வலியை பொறுத்துக்கிட்டு நான் கேட்டது செஞ்சு கொடுத்தேன். உனக்கு நன்றி. உனக்கு எப்போதாவது உதவி தேவைப்பட்டா மறக்காம என்ன வந்து பாரு. தேன்கூட்டுடன் சிங்கராஜா கரடியிடம் சென்றது. கரடி, நீ கேட்டதை நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த மலையில இருக்கிற சுத்தமான தேன் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த குடிடா. நீங்க தேன் கொண்டு வந்ததுக்கு நன்றி ராஜா. நீங்க என் நேரம் முடிஞ்சு வந்துட்டீங்களோன்னு நினைக்கிறேன். நீ அப்படியெல்லாம் சொல்லாத. நீ முதல்ல இந்த தேனை குடி. கஷ்டப்பட்டு கொண்டு வந்த தேனை குடித்தும் நண்பன் கரடியின் உயிரை சிங்கத்தால் காப்பாற்ற முடியவில்லை. கண்ணு துறடா, கண்ணு துற. கண்ணு தொற கரடி. என்ன பாரு கரடி, கண்ணு துற. என்ன பாருடா நண்பா. இந்த அளவிற்கு அன்பும் பராமரிப்பும் சிகிச்சையும் இருந்தும் கரடி இறந்து விட்டது. என்ன மன்னிச்சிருடா, என்னால உன்னை காப்பாற்ற முடியல. கரடியின் மரணம் எல்லோருக்கும் துயரத்தை தந்தது. தினங்கள் பல கடந்து போயின. ஒரு நாள் ஒரு இடத்தில் அமர்ந்து விலங்குகள் பேசிக் கொண்டிருந்தன. சிங்கராஜா கரடியை காப்பாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஆனா பாவம், ஒன்றும் நடக்கல. ஆமாமா, எவ்வளவு நல்ல ராஜாவை நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? நம்மள கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாரு. சரிதான், நாம என்ன திரும்ப கொடுக்க போறோம்? சரிதான், நம்ம ராஜாக்காக என்ன பண்ணலாம்? ராஜா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. நாம அவருக்கு நல்ல ஒரு வரம் பார்த்தா என்ன? இந்த ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சிங்கராஜா ஒத்துப்பாரா இல்லையா? அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணலாம். டக்குன்னு ராஜா கிட்ட போய் டைரக்டா கேட்டலாம். வருடங்களாகவே சிங்கராஜா குகையில் தனியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் விலங்குகள் நல்ல முடிவுடன் ராஜாவிடம் சென்றனர். வாழ்க எங்க மகாராஜா. என்னப்பா எல்லாரும் வந்திருக்கீங்க, சொல்லுங்க என்ன விஷயம்? மகாராஜா, உங்களை பத்தி தான் நாங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். என்ன பத்தியா? ஆமா ராஜா, நாங்கெல்லாம் நீங்க எப்ப கல்யாணம் பண்ணுவீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆமாம், மகாராஜா திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்னது, கல்யாணமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்போது ராஜாவுக்கு தேன்கூடு எடுத்து கொடுத்து உதவிய குரங்கு அங்கு வந்தது. மகாராஜா வாழ்க. டே பல்லு, நீயா? வா வா. எல்லார்கிட்டே சொல்றேன், பல்லு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். அவன் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கான். வேண்டப்பட்டவனா? இன்னையிலேருந்து பல்லு நம்மளோட சிறப்பு விருந்தினர். அப்படியா? ரொம்ப நல்லது. சொல்லுடா பல்லு, என்ன இந்த பக்கம்லாம்? மகாராஜா, நான் என்ன சொல்ல, என் ஏரியாவை விட்டு என்ன துரத்தி விட்டுட்டாங்க.
எதுக்கு? எங்கள் ஏரியாவில் ஒரு நாய் ஒரு கோழி குஞ்சை தின்னுச்சு. அதுக்கு நியாயம் கேட்க போனேன் நான். ஆனால் அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன தோத்திட்டாங்க. கலி காலண்டா இதெல்லாம். சரி கவலைப்படாத, நீ ஒரு விஷயம் பண்ணு, என் கூட தங்கிக்கோ. அப்போது சிங்கம் தனது குகைக்கு அருகில் ஒரு சிறிய வீட்டை குரங்குக்கு கொடுத்தது. உங்ககிட்ட நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. நன்றி சொல்ல தேவையெல்லாம் இல்லை. எனக்கு தேவைப்பட்ட போது நீ உதவினல்ல, அதே மாதிரி நான் உனக்கு உதவுறேன். நாட்கள் பல கடந்து போயின. ஒரு நாள் பல்லு குரங்கு தன் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தான். அப்போது யானை கொஞ்சம் பழங்களுடன் அங்கு வந்தது. பல்லு, இது சாப்பிட்டு பாறேன். இந்த பழம் ராஜா கொடுத்து அனுப்புனது, ரொம்ப ருசியா இருக்கும். பல்லு, உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்துன்னு வச்சுக்கேன், டைரக்டா ராஜா கிட்டவே சொல்லியிருக்காரு. மகாராஜா ஒரு வார்த்தை சொன்னதுனால எவ்வளோ பெரிய மிருகங்கள் எல்லாம் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மக்களுக்கு ராஜா மேலே ரொம்ப அன்பும் மரியாதையும் இருக்குது. எனக்கு இது மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருந்தா. மகாராஜாவின் கட்டளைப்படி அக்காட்டு விலங்குகள் பல்லு குரங்கிற்கு சேவை செய்தன. ஒரு நாள் பல்லு குரங்கு காட்டுக்கு வெளியே ஒரு மரத்தின் உச்சியில் அமர்ந்து நண்பனுடன் பேசிக் கொண்டிருந்தான். எதுக்கடா கூப்பிட்டேன்? எனக்கு மரத்தில் ஏறி ஏறி வாழ்க்கையே வெறுத்து போச்சு. எனக்கு ஒரு ராஜாவாகணும். உன்னை ஏன்டா ராஜாவாக்க போகிறேன்? சிங்க ராஜா இறந்துட்டேன்னா அப்புறம் நான் தான்டா ராஜா. அதுக்கு சிங்கத்தை யாருடா கொல்லுவான்? யாரு கொல்லுவானா? நாம தான் கொல்லுவோம். அவனை போட்டு தள்ளின பிறகு நான் ராஜா, நீ மந்திரி. சரி, அவனை எப்படி கொல்லுவான்? அவன் சாப்பாடில் விஷத்தை கலக்கணும். விஷத்தை எல்லாம் நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கேன். சரி சரி. அப்படி குரங்குகள் சிங்கராஜாவை கொல்ல திட்டம் தீட்டினர். ஆனால் ஒரு பெண்மான் அந்த மரத்தின் கீழே நின்று அனைத்தையும் கேட்டுவிட்டது. அப்படியா கதை? ராஜாவை கொல்றதுக்கு திட்டம் போடுறீங்களா? இப்பவே போய் ராஜா கிட்ட சொல்றேன். ஓடி சென்ற மான் சிங்கத்திடம் அனைத்தையும் கூறியது. மகாராஜா, நீங்க பெரிய ஆபத்துல இருக்கீங்க. ஆபத்தா? எனக்கா? உங்க நண்பன் பல்லு குரங்க இருக்காங்கல்ல. நீ என்ன சொல்ல வர? என்ன நம்புங்க ராஜா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. அது பல்லுவும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து உங்களை கொல்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பல்லுவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் அப்படி செய்யவே மாட்டான். சத்தியமா சொல்றேன் ராஜா, அவன் ஒரு துரோகி. சும்மா உளராத. கடுப்பேத்துற மாதிரி பேசின கொன்றுவேன். ராஜா, நான் சொல்றத நம்புங்க. அவங்க பேசுறத நான் என் கண்ணால பார்த்தேன், கேட்டேன். ஏ மானே, எங்களோட நட்பு நிறைய பேருக்கு வயிற்றுச்சல கொட்டுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் அதுல ஒருத்தின்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன். கிளம்புங்க. பெண்மான் பயந்து ஓடிய பின் சிறிது நேரத்திலேயே குரங்கு ராஜாவிடம் வந்தான். சாப்பிட்டீங்களா ராஜா? நீ எங்கேருந்து வர? நான் சும்மா சுத்திக்கிட்டு இருந்தேன். சரி சரி, ராத்திரி ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. அடுத்த நாள் விடிந்தது. பா, காத்தாலேயே சம பசி. சரி, வேட்டையாடி பார்ப்போம். இறை தேடி வெளியே சென்ற சிங்கத்திற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே காணுமே. பசியால தலை வலிக்குது. உணவை தேடி அலைந்த சிங்கம் காட்டின் எல்லைக்கே வந்துவிட்டது. அப்போது அங்கு அந்த பெண்மான் வந்தது. நீயா? ராஜா, நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. அந்த குரங்கு உங்களுக்கு விஷம் சேர்த்த பழத்தை தரப்போகுது. ஏ மானே, ஏற்கனவே நான் பசியால கடுப்பா இருக்கேன். நீ தேவையில்லாத வளர்ன உன்னையே கொண்டு சாப்பிட்டுருவேன், புரிஞ்சுதா? நான் சொல்றத நம்புங்க ராஜா, அவன் உங்களை கொல்றதுக்கு தான் திட்டம் போட்டிருக்கான். ஓ அப்படியா? அப்ப நீ தான் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு. கோபம் கொண்ட சிங்கம் அந்த பெண்மானை கொல்ல பிடித்தது. கொன்னுடுங்க ராஜா, சாக போறேன்னா பொய் சொல்ல மாட்டேன். அந்த குரங்கு துரோகி தான், உங்களை விஷம் வச்சு கொன்னுடுவான். மரணிக்கும் தருவாயிலும் தான் பேசியதை மீண்டும் உறுதியாக சொன்ன மானை பார்த்த சிங்கம் யோசிக்க தொடங்கியது. சாக போறப்போ யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. இவ சொன்னது உண்மையா இருக்குமோ? இப்படி சிந்தித்த சிங்கராஜா மானை விடுவித்தது. அதற்கு பிறகு சாப்பிடாமலேயே குகைக்கு திரும்பியது. போர் அடிக்குது, பல்லு எங்கேன்னு பார்த்துட்டு வரேன். மகாராஜா குரங்கின் வீட்டிற்கு சென்ற போது அவன் அங்கே இல்லை. நிஜமாவே அவன் என்னை கொல்லதான் பார்க்கறானா? அவ சொல்லது சரியா இருக்குமோ? ஆனா அவன் எதுக்கு என்ன கொல்லணும்? அப்போது பல்லு குரங்கு கொஞ்சம் பழங்களுடன் அங்கு வந்தான். டே பல்லு, நீ எங்கடா போன? உங்களுக்காக பழம் பறிச்சு வர போனேன். ஓ,
பழம் எடுத்துட்டு வர போனியா? அப்போ இதுல விஷம் சேர்த்திருப்பானோ? மகாராஜா, இது எங்க ஏரியால விளையிற ஸ்பெஷல் பழம், சாப்பிடுங்க. புத்திசாலியான சிங்கம் இப்படி கூறியது. பல்லு, இந்த பழத்தை நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். ஆனா எனக்கு முன்னாடி இந்த பழத்தை நீ சாப்பிடணும். ஐயோ மகாராஜா, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். இது உங்களுக்காக கொண்டு வந்த பழம், நீங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல, இந்த பழத்தை நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிடவே மாட்டேன். சரி மகாராஜா, நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, நான் சாப்பிட்றேன். கட்டாயப்படுத்தியதால் பல்லு குரங்கு அந்த பழத்தை தின்றுவிட்டது. ஆனால் அதில் விஷம் இல்லை என்பதால் அவனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை. ச்சே, தேவையில்லாம தப்பாவே யோசிச்சிட்டேன். அதற்கு பின் சந்தேகம் தீர்ந்த சிங்கம் பழம் உண்டது. இதை கவனித்த குரங்கு, நீ சந்தேகப்படுவேன்னு தெரிஞ்சுதாண்டி உனக்கு நான் சாதா பழம் கொடுத்தேன். அடுத்த பழம் நீ சாப்பிட்றதுல விஷம் இருக்கும். அப்படியாக தினங்கள் கடந்து போயின. மீண்டும் ஒரு நாள் பல்லு குரங்கு ஒரு பழத்துடன் ராஜாவை பார்க்க சென்றது. ராஜா, நான் உங்களுக்காக ஒரு பழம் கொண்டு வந்திருக்கேன் என்று கூறிய குரங்கு ஒரு பழத்தை கொடுத்தது ராஜாவுக்கு. மிகுந்த நம்பிக்கையுடன் அந்த பழத்தை தின்ன சிங்கம் கையில் எடுத்த போது அங்கு மான் வந்தது. வேண்டாம், சாப்பிடாதீங்க ராஜா, அந்த பழத்தை நான் சாப்பிடுறேன். முடியாது, இந்த பழம் ராஜாக்காக, உனக்காக கிடையாது. இல்ல மகாராஜா, அந்த பழத்தை எனக்கு கொடுத்துருங்க, ரொம்ப பசிக்கிறதுனால கேட்கிறேன். நான் சொல்றேன்ல, இது ராஜாக்காக, காமிக்காது. திடீரென்று கோபப்பட்ட குரங்கை பார்த்த சிங்கம் யோசிக்க தொடங்கியது. இந்த பழத்துல விஷம் கலந்துருப்பானோ? என்னை காப்பாத்துறதுக்காக தான் அந்த மான் இதெல்லாம் சொல்லுதா? ஒண்ணுமே புரியலையே. சந்தேகிக்க தொடங்கிய சிங்கம் கூறியது, சரி, ஒரு விஷயம் பண்ணுவோம். மானே, நீ சாப்பிட்டுக்கோ, உனக்கு ரொம்ப பசிக்குது இல்ல? அந்த பழத்தை சிங்கம் மானுக்கு கொடுத்தது. விஷப்பழத்தை உண்டதும் மான் தவிக்க தொடங்கினாள். ராஜா, நான் அப்பவே சொன்னேன்ல, நம்பாத துரோகின்னு. இந்த பழத்துல விஷத்தை கலந்திருக்க. இப்படி கூறிய பின் அந்த மான் துடித்து துடித்து இறந்தது. பல்லு, நல்லா இருக்குது உன் நடிப்பு. நீ கொடுத்த பழம் சாப்பிட்டு அந்த மான் பாவம் செத்து போயிருக்கு. மகாராஜா, என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு விஷம் கலக்கணும்? அந்த மான் நீ ஒரு துரோகி, அவனை நம்பாதேன்னு எவ்வளவு கெஞ்சி சொல்லிச்சு தெரியுமா? நான் உன்னை நம்பினேன், அதனால அவ வார்த்தை கேட்கவே இல்லை. இப்பதான்டா புரியுது, நீ நண்ப இல்லடா, எதிரின்னு, ஒரு துரோகி. சிங்கராஜாவின் உரத்த குரலில் பேசிய பேச்சை கேட்டு விலங்குகள் அங்கு கூடின. யாரெங்கே? இவனை நாக கயிற்றால் கட்டி உடைந்த படகில் ஏற்றி நதியின் ஆழத்தில் விட்டுவிடுங்கள், இது என்னோட உத்தரவு. பிறகு ராஜ கட்டளையின்படி பல்லு குரங்கை நாக கயிற்றால் கட்டி உடைந்த படகில் ஏற்றி இப்படி கூறினார்கள். டேய் துரோகி குரங்கு, இது உடைந்து போன தோணி, மெல்ல மெல்ல தண்ணி ஏறி மூழ்கி செத்துருடா. ஐயா, யாராவது என்ன காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் தெரியாது. மகாராஜா, காப்பாத்துங்க. புலியும் சீட்டாவும் குரங்கை ஏற்றிய உடைந்த படகை நதியின் நடுவில் விட்டுவிட்டு திரும்பினர். ஓட்டை படகில் நீர் மெல்ல மெல்ல ஏறி மூழ்க தொடங்கியது. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, தண்ணி நிறையுது. மகாராஜா, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஆனால் அவன் அழும் குரலை கேட்க அங்கு யாரும் இருக்கவில்லை. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அந்த கொடும் துரோகி கதறி அழத் தொடங்கினான். ஆனால் எந்த உயிரினமும் இல்லை அவன் குரலை கேட்க. மெல்ல மெல்ல அந்த படகு நீரில் மூழ்கி மறைந்து விட்டது. மீண்டும் அந்த நதி அழகாக அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அன்பும் இரக்கமும் கொண்ட சிங்கராஜா நியாயம் செய்து தன் காட்டு மக்களை காப்பாற்றியது. இச்சம்பவத்தால் விலங்குகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.